நமோரமணா நம்மளோட சரவணன் சாது வந்து ரொம்ப இப்போல்லாம் என்னால் பார்க்க முடியறதில்ல. நானும் ஆனால் ரெகுலராக எல்லா அன்னதான சேனலும் பார்க்குறதில்ல. பட் ரேண்டமாக பார்த்த வரையும் அவரை பார்க்க முடியறதில்ல. அதான் நினச்சிட்டே இருந்தேன், அவரை பற்றி பேசணும்னு தோணித்து. அதில் என்னென்னாக்கா ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்த்தேன், ஒரு பர்டிகுலர் சேனலில் வந்து நியூ இயர்க்காக லஞ்ச் கொடுக்கும்பொழுது அவர் வந்து ஒரு கொஞ்ச நாய் தான் கவர் பண்ணியிருந்தா. அதில் பார்த்தா ஆளே மாறி போயிருந்தார். எப்பவுமே சரவணன் சாதுனா நமக்கு அந்த பியர்ட்லாம் வச்சுட்டு ஒரு அரவிந்தோ மாதிரி ஒரு கெட்டப் மாதிரி இருப்பார். அதுவும் அந்த மரத்தடி இதுக்கும் கீழே அவர் பேசும்பொழுது அந்த இதை பார்த்துட்டு அந்த என்னடா அது இப்படி இருக்குது, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம 24 மணி நேரமே யார் பக்கத்தில் நம்ம போகிறோம். அவருக்குன்னு கொஞ்சம் ரசிகர்கள் உண்டு. நாங்கள்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஒரு ஒரு கலைநயத்தோடு பார்ப்பார். ஒரு தத்துவார்த்தமாக அவருக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அவரே சொல்லுவார், ஆன்மீகம்ங்கிறது அமானுஷ்யமாக எல்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு ஆன்மீகமாக பேசுவார். அது வந்து நிறைய பேரை கவர்ந்தது. அதுலேயும் அந்த ஒரு தமிழ் பொய்ட்டிக்கல் இதில் ஒரு 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 கவிதை நயத்தோடு எல்லாத்தையும் அவர் வந்து பார்க்கும் பொழுது வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்மீகம், அதுலேயும் வந்து ஒரு சிந்தனைகள் எல்லாத்தையும் புகுத்தி இருக்கிறது. அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம்லாம் நம்ம சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தைங்களாம் வந்துடுவாங்க, பிக்கப் பண்ணி டேக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த ஒரு அட்வைஸ் சொல்லுவார். அதுவும் அவரோட அந்த பியர்டுக்கும் அந்த அரவிந்தோ மாதிரி இந்த மாதிரி போட்டுருப்பார். அதுக்கு அது கரெக்டாக செட் ஆகிருக்கும். அவர் ஒரு வீல் சேர் பவுண்டு, அவர் பாவம் இல்லையா, அவர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அப்போ நான் தான் நினச்சிப்பேன், சரி 11 மணிக்கு அந்த மரத்தடி நிழலில் போர்டில் எழுதி போடுற சரவணன் சாது நமக்கு நினச்சா ஞாபகம் வருது. பட் அவர் எப்படி மார்னிங்லாம் உங்கள் ரொட்டீன் என்ன எல்லாம் கேட்பேன், எப்படி பாத்ரூம் போகிறேன் எங்கே. அப்போ சொல்லுவார், பக்கத்தில் பப்ளிக் டாய்லெட் இருக்குது, இப்படியே இந்த வீல் சேர் இதில் வந்து இது பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இது இருக்குதோ காமிச்சார் அன்றைக்கெல்லாம். இப்படி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல். அப்படியே இருந்துட்டார், அப்பாவை நம்பி வந்துட்டார் திருவண்ணாமலை. அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் அவரோட சொந்த ஊர்னு நினைக்கிறேன், அவர் சொன்னது தான் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி போனார். அங்கே வந்து யாரோ மாரியம்மன் கோவிலில் வந்து அவரை பார்த்தேன்னு சொல்லி கூட சொல்லியிருந்தார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறம் திருப்பியும் இங்கே வந்து இருக்கார். அதில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டி அதோட கேட்குறது. போன வருஷம் கூட நான் அந்த குழுமாயி திருவிழா போயிட்டு வந்துட்டு, ஃபெஸ்டிவல் போயிட்டு திருச்சியிலேருந்து வந்துட்டு திருவண்ணாமலை அடுத்த தடவை போகும்போது அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கார் போல இருக்கு. உங்களுடைய திருச்சி பயண அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது, ஆன்மீக அனுபவங்கள்லாம் அப்படின்னு கேட்டார். நான் இதெல்லாம் சொல்லும்போது எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அப்படியா அப்படின்னு கேட்டுப்பார். அது மாதிரி தாரை அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு. அதை ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரு ரொம்ப கேஷுவலாக ஒரு சிந்தனையாளர் அவர். ஆக்சுவலாக ஒரு தத்துவார்த்தமாக அணுகுவார். அப்புறம் நான் போனேன்னா, நீங்கள் எல்லாம் ஒரு குழந்தை இப்போ ஹாஸ்டலில் பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ்லாம் கொடுத்துட்டு போகிற மாதிரி கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். பிஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பழம், அந்த பேரிச்சம்பழம் எல்லாமே வாங்கிப்பார். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே இருக்கிற நல்லதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அதனால அவருக்கு வந்து தனியாக ஒரு ஏதாவது ரொம்ப அப்படியே ஒரு படோடாபமாக ஒரே இதுவாக அது அமானுஷ்யம், இது மிஸ்ட்ரி அதெல்லாம் பேச மாட்டார். நார்மலாக ஆன்மீகமாக பேசுவார். கீதை படிங்க அப்படின்லாம் சொல்லுவார் சில டைம். அதை வந்து சுய பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையே காமிப்பார். அப்பா மலை பக்கத்துலேயே நிருதேவிகமில் அப்பா கண்டிப்பாக காப்பாற்றுவார் எல்லாரையும். என் ஃப்ரெண்டு கூட போயிருந்தார், மாரிமுத்து சாது கூட பார்த்துருந்தார். வேறு வந்து பார்த்து பேசி இது பண்ணுற சந்தர்ப்பம் அமையலை, என்ன பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லணும். அதான் அண்ணாமலையாரோட அனுகிரகம், அப்பா எல்லாரையும் காப்பாற்றிட்டோம். நமக்கு தெரியாது எல்லாரையும். திருவண்ணாமலை மாத்திரம், அதாவது ரமண மகர்ஷி சொல்லுவார், நான் அப்படிலாம் பார்த்தேன்னா ஒரு காக்கா கூட இங்கே பறக்க முடியாது அப்படின்னு. நமக்கெல்லாம் என்ன எலிஜிபிலிட்டி இருக்காது, எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாமே அப்பா வந்து ஏதோ ஒரு இதில் நம்மளை இங்கே பிடிச்சி போட்டிருக்கார் அருணாச்சலம் அப்பா. மற்றபடி அதர்வைஸ் ரொம்ப அப்படியே உனக்கு பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் அப்படின்லாம் மற்ற ஸ்தலங்கள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. திருவண்ணாமலையில் கர்மா எதுவுமே ரீசன் கிடையாது. அப்பா அழைக்கிறதுக்கு அது அப்பா தான் ரீசன். பல கல்பமாக சுற்றின ஆத்மாவுக்களாக இருந்திருப்போமோன்னு நம்மளுக்கு இந்த அருணாச்சலம் அப்படிங்கிற அந்த ஒற்றை நாமத்தில் தான் நம்ம எல்லோரும் இணைகிறோம். அப்பா கண்டிப்பாக கரையை தருவார் எல்லாரையும். அருணாச்சலத்தை நினைச்சாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இதில் காலம்பரிய ராத்திரியும் அருணாச்சலம்னு சொல்லிகிட்டே இருப்போம். எப்படியாவது வந்து நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்பும் பிணியறியோம் அப்படின்னு அப்பர் வந்து தைரியமாக சொல்லிட்டார். அதனால் நம்ம அப்பா காலை வந்து பிடிச்சிப்போம். அந்த ஆதி அந்தம் இல்லாத அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் வருமே. எல்லாரையும் அப்பா காப்பாற்றிட்டோம். பார்ப்போம், சரவணன் சாது யாராவது போய் பார்த்தேன்னா எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக அப்பா அனுகிரகம் எல்லாருமே வந்து
சித்தத்தை சிவன்பாலை வைத்தாருக்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியேன், உழுநீது பூசிய முடிவருக்கும் அடியேன்னு அருணாச்சலத்தில் தூங்கினாலே சமாதின்னு சொல்லியிருக்கு அருணாச்சல புராணத்தில். அதனால் அருணாச்சல வாசம் கிடைக்கிறதுக்கே அப்போ அப்பா பல கல்பமாக எதேதோலாம் பண்ணின ஆத்மாக்கள் புண்ணியங்கள்லாம் எதேதோல பிரம்மாவோட கல்பமாக சுற்றின்னு இருக்கிற ஆத்மாக்களாக இருந்தால் தான் திருவண்ணாமலையில் வாசம் பண்ண முடியும், திருவண்ணாமலை அருணாச்சலத்தை நினைக்க முடியும். அப்பா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும். நம்ம ஒரு மனம்.